அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 16/7/2024 இன்னைக்கு வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ரெண்டுக்குமே எக்ஸ்பைரி. இது 3 இண்டெக்ஸில் சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி டேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக 40,000க்கு மேலே டிசிசிவாக அதை உடச்சி க்ளோஸ் வச்சிருக்கேன். 40,200 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் வச்சிருக்கேன். நான் முன்னாடியே பேசணும் அந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் எடுத்து நல்ல ரேலி வரக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு அதே மாதிரி தான் மேலே போயிட்டு இருக்கிறேன். அண்ட் S&P 500 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் டைம் ஹை க்ளோஸ்னு இதை சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடியே இந்த தான் வந்து க்ளோஸ்னு வச்சிருக்கான். ஒரு 0.28% வந்து பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்காங்க. இங்கேயுமே கேப் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆயிருக்கு. அண்ட் நாஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 0.27% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக முடிச்சிருக்கிறான். அண்ட் விக்ஸை பாருங்கள் உங்களுக்கு வந்து 5% வந்து மேலே ஏறி இருக்கு. மேபி ஏதாவது அங்கே இருக்கிற இன்டர்னல் பாலிடிக்ஸ்னால இருக்கலாம் இது. மற்றபடி மார்க்கெட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 3 மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்காங்க. அண்ட் டேஸோட 10 இயர் பாண்டில் பாருங்கள் 4.2 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இது 4 கீழே போச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். எப்போ ரேட் கட் அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆகுது அப்போ தான் வந்து இறங்குவான்னு நினைக்கிறேன். மேபி ரேட் கட்டுக்கு அப்புறம் கூட இறங்கலாம். ஸோ 4.2 அப்படிங்கிறது ஓகே தான். அண்டு க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு $81.81 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ இது எல்லாமே வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவலில் எக்கனாமியில் எந்த பிரச்சனையும் இல்லை, மார்க்கெட்லையும் எந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது. அண்ட் நம்ம ஏடிஆரை பார்த்துடலாம். இங்கே வந்து நம்ம ஏடிஆர் பேங்கிங் செக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கேன். ஐசிசி வந்து லைட்டாக நெகட்டிவாக முடிச்சிருக்கான். அதே மாதிரி தான் இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஐடியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் தான். ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அந்த மாதிரி முடிச்சிருக்கான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 0 to 0.2%, அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2% வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்திங்க அப்படின்னா 4மே நெகட்டிவாக தாங்க இருக்குது. அங்கே எல்லாமே விப்ரோ மட்டும் கொஞ்சம் அதிகமாக டவுன் ஆகிட்டான். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து 0.2 to 0.5% அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ஏடிஆரில் தெரியுது. அண்ட் எஃப்ஐடிஏ டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐ அகைன் வந்து பை பண்ணியிருக்காங்க. 2,684 கோடி பையிங் அண்ட் டிஐ வந்து 300 கோடி செல் பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் பாசிட்டிவாக தான் இருக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பாசிட்டிவாக இருக்காங்க. அண்டு உங்களுக்கு யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்காங்க. நேற்றுலாம் நெகட்டிவாக சுற்றிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து நிறையா பாலிடிக்ஸு, எலெக்ஷனு அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால அப்படி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்காங்க. அண்டு நிக்கி வந்து பாசிட்டிவாக இருக்கான். தைவான் வந்து நெகட்டிவாக இருக்கான். ஸோ ஏஷியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி இப்போ என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 24,626 அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நேற்று அவன் க்ளோஸ் ஆனது வந்து ஒரு 60 ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருந்தான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஓப்பனிங் இண்டிகேட் பண்ணுது கிஃப்ட் நிஃப்டி. ஆனால் இந்த அளவுக்குலாம் வந்து டெய்லியுமே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதே இல்லை. இப்போ நம்ம மதிக்காமல் டெய்லியும் பாசிட்டிவாக தான் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு கணக்கு வைக்கிறது ஒரு 30 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நேற்று வந்து நிஃப்டி என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நேற்று பாருங்கள் அகைன் வந்து நிஃப்டியில் விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஃபஸ்ட் நாள் ஒரு விர்ஜின் சிபிஆர் ரொம்ப நாளாக அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான், மேலே போகாமல். ரொம்ப நாளாக இல்லைங்க, ஒரு 2-3 நாளாக மார்க்கெட் ஓவரால் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டான் அவன். R2க்கு மேலே க்ளோஸ் வச்சிருந்தா அகைன் விர்ஜின் சிபிஆர் வந்திருக்கு. என்றைக்குமே தொடர்ந்து 2 நாள் விர்ஜின் சிபிஆர் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் செம பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் ஒரே ஒரு காஸ்ட் ஆஃப் கன்சர்ன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீக் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து தலைவன் மேலே போயிட்டு அங்கேருந்து விவசாயி கீழே வரான். ஃபுல்லாக விவசாயி கீழே வரான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு 575 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகுது, கீழே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா கீழே 500 வரைக்கும் போகிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது. இன்றைக்கி அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு நல்ல ரிவர்சலாக இருக்கும். பட் 500 விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு கீழே வந்து விட மாட்டாங்க அப்படின்னு தான் நம்புகிறேன். ஸோ அதை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து நிஃப்டியில் என்ன சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அசெண்டிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அது நேரோவா மீடியமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்குங்க. அசெண்டிங் நேரோ சிபிஆர்னா ட்ரெண்டிங் டே அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு அவன் வேறு ப்ரீவியஸ் வீக் ஹையிலேருந்து ரிவர்ஸ் ஆகி வர்றான். அவன் வந்து கீழே ட்ரெண்ட் ஆக போகிறானா இல்லை மேலே ட்ரெண்ட் ஆக போனானா அப்படின்னு தெரியல. பட் அசெண்டிங் சிபிஆர்னா நம்ம ஆல்வேஸ் வந்து மேலே ட்ரெண்ட் ஆகிறது தான் யோசிக்கணும். ஸோ R1 ட்ரெண்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கி நிஃப்டியில் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி சப்போஸ் கீழே விழுந்தாலுமே S1 ரிவர்சல் அப்படிங்கிறத நம்ம வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். S1லேருந்து அவன் கீழே போவான் அப்படிங்கிறது லோ ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா இது அசெண்டிங் சிபிஆர் வந்துருக்கிறதுனால. அதையும் தாண்டி கீழே போனாலும் கண்டிப்பாக இங்கே ஒரு விர்ஜின் சிபிஆர் இருக்கா, இந்த விர்ஜின் சிபிஆர்லேருந்து பிடிச்சிடுவாங்க. ஸோ விர்ஜின் சிபிஆர் ரிவர்சலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு S2மே இந்த லெவலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ S2 ரிவர்சல் ஆர் விர்ஜின் சிபிஆர் ரிவர்சல் தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டியில் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் ஒரு புல்லிஷ் ட்ரேடுக்கு போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹை ப்ராபபிலிட்டியாக எனக்கு தெரியுது. அண்டு பேங்க் நிஃப்டியில் நான் ஓவராக ட்ரேட் பண்ணுறதுனால உங்களால் பல கோடுகளை பார்க்க முடியும். நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து 300க்கு மேலே போகவே முடியல ரொம்ப நாள். இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே போயிட்டானா அவன் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி நேற்று போயிட்டான், சஸ்டெயினும் ஆகிட்டான். பட் 500க்கு மேலே ஆனால் க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு இன்சைட் சிபிஆர் வந்திருக்கு. ஓகேங்களா, இன்சைட் சிபிஆர்னாலும் ட்ரெண்டிங் டே தான் அர்த்தம். அண்ட் அதுக்கு முன்னாடி நேற்று என்ன சிபிஆருங்கிறது வந்து அதை பார்த்தா தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாம்.
நேற்று பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அந்த அசெண்டிங் சிபிஆர் எப்படி ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வைடு சிபிஆராக ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டு கன்சாலிடேட் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? அப்போது என்ன ஆக போகுது அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகணும். ஏன்னா வைடு சிபிஆர் வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆச்சுன்னா அடுத்த நாள் உங்களுக்கு ட்ரெண்டிங் தான் வரும். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. விர்ஜின் சிபிஆர்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? நிஃப்டியில் தான் தொடர்ந்து 2 நாள் விர்ஜின் சிபிஆர் வருது. அப்போ நிஃப்டி பயங்கர பாசிட்டிவாக இருக்கான். கம்பேரிட்டிவ்லி பேங்க் நிஃப்டி அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப நாளாக அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் எதிர்பார்த்த மாதிரியே பாருங்கள் இன்சைட் சிபிஆர் வந்துச்சு. இன்சைட் சிபிஆர் வந்துச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்டாக போகுது அப்படிங்கிறதான் வந்து இண்டிகேஷன் அண்ட் இன்டர்பிரேஷன். அண்ட் அந்த ட்ரெண்டிங் வந்து மேலேயும் இருக்கலாம் கீழேயும் இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இப்போ நிஃப்டினா அசெண்டிங்கில் உங்களுக்கு நேரோ சிபிஆர் மாதிரி வந்திருக்கு. அதனால் மேலே ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லிடலாம். பட் பேங்க் நிஃப்டியில் அப்படி சொல்ல முடியாது. அதனால் ப்ரைஸ் கீழே போய் உங்களுக்கு வந்து இந்த 52,200 தாண்டி ஃபர்தராக கீழே போனான்னா உங்களுக்கு கீழே ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மேலே போய் 52,700 தாண்டி மேலே போனோன்னா மேலே ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் நான் வந்து இது ஒரு மிகப்பெரிய ரேசன்ஸ் ஒன்று இருக்குங்க பேங்க் நிஃப்டியில் மேலே. ஸோ 800 தாண்டாமல் நீங்கள் வந்து 800 கிட்ட தான் வீக்லியோட R1 இருக்குது. இந்த பர்பிள் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வீக்லியோட R1. ஸோ அதையும் தாண்டிட்டா தான் நீங்கள் வந்து புல்லிஷாக இருக்கணும். ஏன்னா மேபி இங்கேருந்து ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு. ஒரு ட்ரெண்டிங் மூவாக அவ்வளோ சீக்கிரத்தில் ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் விட்டுற மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. அதனால் இன்றைக்கி வந்து இன்சைட் சிபிங்கிறதுனால பேங்க் நிஃப்டியில் ட்ரெண்டிங் பேட்டர்ன் தான். ஸோ நான் சொல்கிற 2 ட்ரெண்டிங் பேட்டர்ன் வந்து S1 ட்ரெண்டிங் அண்ட் R1 ட்ரெண்டிங். இது 2 தான் வந்து ஹை ப்ராபபிள். R1 மட்டும் 800 தாண்டினதுக்கப்புறம் ட்ரெண்டிங் பார்த்துக்கலாம். ஸோ S1 ட்ரெண்டிங்னா 200 தாண்டினாலே வந்து அவன் ட்ரெண்ட் ஆயிடுவான் கீழே. ஸோ பார்த்துக்குங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சிபிஆர்ட்டிருந்து ரிவர்சல் ஆகி கீழேயோ மேலேயோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த செட்டப்பை இந்த சுச்சுவேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். மேபி சிபிஆர்கிட்ட ஓப்பன் ஆகி டே லோவை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட ரீசன்ஸ் வேறு இருக்குது. அதனால் லோ ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக போயிடும். அதனால் இப்போதைக்கு ஹை ப்ராபபிள் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து பேங்க் நிஃப்டி 800 தாண்டினா மேலே ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே 200 தாண்டினா கீழே ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அண்டு அப்படியே நம்ம ஃபின் நிஃப்டி பக்கம் போவோம். ஃபின் நிஃப்டிலையுமே இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இன்சைட் சிபிஆர் மாதிரி தான் வந்திருக்கு. இதுக்கும் நம்ம முன்னாடி நாள் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முன்னாடி நாள் அசெண்டிங் சிபிஆர் வந்திருக்கு. அண்ட் சிபிஆருக்கு மேலே அவன் டேசிவாக வந்து க்ளோஸ் வச்சிருக்கான். அண்ட் இதுதான் வந்து வீக்லி சிபிஆர். வீக்கில் பயங்கர நேரோ சிபிஆர். அவன் அதுக்கும் மேலேயும் தான் க்ளோஸ் வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அண்ட் அப்படியே நம்ம டுமாரோ சிபிஆர் போயிடுவோம். இவனுக்கும் வந்து விர்ஜின் சிபிஆர் எதுவும் ஃபார்ம் ஆகுங்க. அதுக்காக தான் பார்க்குறேன் நான். ஏன்னா நம்ம அந்த டே பார்க்கலன்னா விர்ஜின் சிபிஆர் மிஸ் பண்ணிடுவேன் நிறைய நாள். அதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இவனுக்குமே இன்சைட் சிபிஆர் தான். ஆனால் அது இன்சைட் சிபிஆர் கரெக்டாக சென்டரில் வராமல் கொஞ்சம் மேலே வந்திருக்கு. விச் மீன்ஸ் கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஃபின் நிஃப்டி 2 பேருமே பயங்கர புல்லிஷாக இருக்காங்க. பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு புல்லிஷாக இல்லை. அண்டு இந்த மாதிரி இருக்கும்போது இவனுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா இது வந்து நம்ம அசெண்டிங்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஃபுல்லாக அவன் மேலே வரல. அண்ட் இன்சைட்னா சொல்ல முடியும். இன்சைட்னா ட்ரெண்டிங் தான். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு சொன்ன அதே விஷயங்கள் தான் உங்களுக்கு இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 23,800 தாண்டினா மேலே ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து 23,574 ரேஞ்சை தாண்டினா கீழே ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது 2 தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதை தாண்டி நீங்கள் ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா அது லோ ப்ராபபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் ஹை ப்ராபபிள்னு சொன்னாலுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தாங்க கிங்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் 1 to 2% மட்டும் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப நாள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க முடியும். ஸோ அதிகமாக ரிஸ்க் எடுத்து பணத்தை சீக்கிரம் லாஸ் பண்ணாதீங்க. கம்மியாக ரிஸ்க் எடுத்து ரொம்ப நாள் இருக்க பாருங்கள். கம்மியாக சம்பாரிச்சா கூட பரவாயில்ல. கம்மியாக இந்த சென்ஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எப்படி ஒரு 30% 50% சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒழுங்காக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. இதை நம்பி வந்து ஒரு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் எந்த விதத்துலையும் ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய வியூ தப்பாக போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அந்த தப்பாக போகும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா அதை கவுண்டர் பண்ணிடுவேன். ஸோ அதெல்லாம் எப்படி கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா. அண்ட் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் இருக்கிறத ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.